ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம வந்து இந்த வீடியோவில் பயோடெக் தேர்ட் யூனிட் இருக்கு இல்லையா, தேர்ட் யூனிட்லேயே ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின்ன்ற ஃபஸ்ட்டு டாபிக் ஒன்று இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து பார்க்க போகிறோம். இப்போ இந்த இம்யூனோகுளோபின்ஸ் அப்படின்றது வந்து பார்த்தோம்னா என்ன அது, அப்போ இதுக்கு என்ன ஸ்ட்ரக்சர் இருக்குது. முதல்ல இம்யூனோகுளோபின் எதுனா நம்ம உடம்புல வந்து எதனா ஒரு ஆன்டிஜன் என்ட்ரி ஆகுதுன்னா, ஆன்டிஜனை வெளியிலேருந்து ஃபாரின் பார்ட்டிகள் உடம்புல என்ட்ரி ஆகுதுன்னா நம்ம உடம்பு அதுக்கு ஏற்ற மாதிரி இம்யூனிட்டி வந்து ப்ரொடியூஸ் பண்ணோம் இல்லையா, அது அழிக்கிறதுக்காக இம்யூனிட்டி ப்ரொடியூஸ் ஆகும் உடம்புல. அந்த இம்யூனிட்டியில் ஒரு பாகம் தான் வந்து இம்யூனோகுளோபின்ஸ். இதுவும் ஒரு ஆன்டிபாடிஸ் தான். ஓகேவா, நம்ம ப்ரொடியூஸ் பண்ணுற உடம்பு ப்ரொடியூஸ் பண்ணுற ஆன்டிபாடிஸ், இம்யூனிட்டி அதெல்லாம் ப்ரொடியூஸ் பண்ணுது இல்லையா, அதில் இதுவும் ஒன்று. ஓகேவா, அதுதான் வந்து சொல்கிறாங்க ஆன்டிபாடிஸ். இம்யூனோகுளோபின்ஸ் ஆர் ஆன்டிபாடிஸு. இப்போது எல்லா ப்ரொடியூஸ் பண்ணுற எல்லா ஆன்டிபாடிஸுமே வந்து இம்யூனோகுளோபின்ஸ் தானா. ஓகேவா, அப்புறம் வந்து எல்லா இம்யூனோகுளோபின்ஸும் வந்து நாட் அன் ஆன்டிஜன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. அடுத்தது வந்து ஆன்டிஜன் ஆர் ஃபாரின் பாடிஸ். நான் சொன்னேன் இல்லையா, அதே பாயிண்ட் தான் அங்கேயே இருக்கும். ஓகேவா, அடுத்தது வந்து ஸ்ட்ரக்சர் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸ். ஓகேவா, ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தோம்னா இப்போது இந்த ஸ்ட்ரக்சரில் வந்து பார்த்திங்களா இது மாதிரி ஒன்று இருக்குது இல்லையா, இது மாதிரி 2 போட்டுக்கணும். ஓகேவா, சிம்பிளாக தான் இருக்கும் ஸ்ட்ரக்சர், ஈஸியாக போச்சுலாம். இப்போ சைடில் வந்து இது மாதிரி ஒன்று போட்டுக்கலாம். ஓகேவா, இப்போ அடுத்தது என்னன்னா இந்த ஒரு நிமிஷம், ஹெவி செயின். இந்த நீட்டாக இருக்குது இல்லையா, அதுதான் வந்து ஹெவி செயின் சொல்லுவாங்க. இது ஸ்ட்ரைட்டாக இருக்கு இல்லையா, இது ஹெவி செயின். இது வந்து லைட் செயின். ஓகேவா, லைட் செயின். அடுத்தது வந்து இந்த டாட்டாக இருக்கிறது வந்து வேரியபிள் ரீஜனு. இந்த ஸ்ட்ரைட்டாக இது மாதிரி இருக்கு இல்லையா, இதெல்லாம் வந்து கான்ஸ்டன்ட் ரீஜன். ஓகேவா, இதுதான் வந்து. அப்புறம் இந்த 2த்துக்கும் நடுவில் இருக்கு இல்லையா, அது வந்து ஹிஞ்ச் ரீஜியன் சொல்லுவாங்க. ஓகேவா, இப்போது கடகடன்னு சொல்லிடலாம். இந்த பார்ட்ஸ் இங்கே ஒன்றா கேட்டிருக்காங்க கொஷின், நல்லா தெளிவாங்க. இம்யூனோகுளோபின்ஸோட ஸ்ட்ரக்சர்ஸை வந்து எக்ஸ்பிளைன் பண்ண சொல்லிடுறாங்க, அவ்வளோதானே. இப்போ நம்ம அதுக்காக என்ன பண்ணுறோன்னா, தேவையில்லாத வளவலாம் எழுதிட்டுருக்கக்கூடாது. ஓகேவா, எக்ஸாமில் வந்து முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் தான் வந்து பார்ப்பாங்க. அதனால் இதில் இருக்கிறது ஃபுல்லாகவே வந்து நான் முக்கியமானது மட்டும்தான் எழுதியிருக்கேன் இந்த பிடிஎஃப்பில். அதனால் வந்து இதெல்லாம் கட் அடிச்சிருந்தாங்க. ஓகேவா, நானே முக்கியமானது தான் கட் அடிச்சு எழுதிக்கிறேன். நீங்கள் இதுக்கு மேலே இன்னும் கட் அடிச்சிங்கன்னா மார்க் வராது. அப்புறம் இப்போது இது என்ன சொல்கிறாங்கன்னா, அதே பார்ட்ஸ் தான் எக்ஸ்பிளைன் பண்ணாங்க. ஓகேவா, இப்போ ஹெவி செயினும் லைட் செயினையும் வந்து H2L2 அப்படின்னு சொல்லிட்டு மென்ஷன் பண்ணுறாங்க. அது வந்து இந்த கான்ஸ்டன்ட் ரீஜன் இருக்குது இல்லையா, கான்ஸ்டன்ட் ரீஜன், வேரியபிள் ரீஜனு, இது வந்து 2மே வந்து ரீஜன்ஸ் பைண்ட் வித் ஆன்டிஜன். இப்போ எப்படி சொல்கிறது, உங்களுக்கு நல்லா ஜூம் பண்ணி சொல்லி காட்டுறேன். இப்போ வந்து இது வந்து ஹெவி செயின். ஓகேவா, இது வந்து லைட் செயின். இப்போது இதில் எப்படிடா வந்து ஆன்டிஜன் ஃபாரின் பார்ட்டிகள் போய் பைண்ட் ஆகும்னு பார்த்தீங்கன்னா, நல்லா பார்த்துங்க. இப்படி வந்து இந்த கையாண்ட இப்படி வந்து மாட்டிக்கும் அந்த ஆன்டிஜன் இது உள்ள வந்து, புரியுதா. இப்படி தான் வந்து ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும் இதில், இந்த 2 சைடில். அதுதான் வந்து சொல்கிறாங்க இங்கே. ஓகேவா, அப்புறம் இது பைண்ட் ஆகிறதுக்காக இந்த ஹெவி செயின்லேயும் லைட் செயின்லேயும் வந்து பைண்ட் ஆகிறதுக்கு என்ன பாண்ட் வந்து யூஸ் ஆகுதுன்னா, டைசல்ஃபைட் பாண்ட் அப்படின்னு சொல்லிட்டு யூஸ் ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறாங்க. புரிஞ்சுதா இந்த பாயிண்ட்டு. அடுத்தது வந்து ஹெவி செயினுக்கு வந்து மோர் அமினோ ஆசிட்ஸ் இருக்குது. ஏன்னா ஹெவின்னு நினச்சா மோர் அமினோ ஆசிட், லைட்டுன்னா கம்மி இல்லையா, அதனால லெஸ் அமினோ ஆசிட் ப்ரெசென்ட் ஆகிருக்கு. இந்த அப்பயே சொன்னேன் இல்லையா, இந்த ஹிஞ்ச் ரீஜன் வந்து அந்த 2த்துக்கும் நடுவில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு, அதை தான் வந்து இந்த பாயிண்டில் நம்ம ஸ்ட்ரக்சரை தான் எக்ஸ்பிளைன் பண்ணுறோம். ஓகேவா, இதோ ஹிஞ்ச் ரீஜன். ஓகேவா, இதுதான் வந்து அங்கே ப்ரெசென்ட் ஆகிருக்கு சொல்கிறாங்க. அடுத்து வந்து அந்த சைடில் ஒன்று எழுதிருந்தோம் பார்த்தீங்களா, இதோ FAB. இப்போ நான் ஒன்று வரைஞ்சி காட்டேன் இல்லையா, அதாவது டிஎன்ஏ வந்து எப்படி பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படி வந்து இதுக்கு ஏற்ற மாதிரி கரெக்டாக வந்து இதில் வந்து ஃபிட் ஆகிடும். இப்படி ஆன்டிஜன் மாட்டிக்கும் இதில் வந்து. இப்படி தான் வந்து அந்த இம்யூனிட்டி போயிட்டு பிடிச்சி வச்சுக்கும், அதை பைண்ட் ஆகி ஹீல் பண்ணுறதுக்காக. ஓகேவா, சாரி எனக்கு கோல்டாக இருக்குது அப்படியே. சரி, அடுத்தது வந்து ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜன் பைண்டிங் FAB
நான் சொன்னேன் இல்லையா, அந்த ஹெவி செயினும் லைட் செயினுக்கும் மேலே இருக்குது இல்லையா, அந்த டாட்டாக அப்புறம் அந்த கீழே கொஞ்சம் ரீஜன், அங்கே தான் வந்து அந்த ஆன்டிஜன் வந்து பைண்ட் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. நான் சொன்னேன் இல்லையா, வரைஞ்சி காட்டினேன் இல்லையா, அந்த பாயிண்ட் தான் இது. அதை வந்து FAB அப்படின்னு சொல்கிறாங்க, ஃப்ராக்மெண்ட் ஆன்டிஜன் பைண்டிங். ஆன்டிஜன் வெளியிலேருந்து வர ஃபாரின் பார்ட்டிகளுடைய ஃப்ராக்மெண்ட் வந்து பைண்ட் ஆகிற இடம். இப்போ வந்து முக்கியமாக வந்து பார்த்தோம்னா அடுத்தது கீழே இருக்கிறது வந்து FC ஃப்ராக்மெண்ட்டு கிறிஸ்டைசபிள். அப்புறம் இதோட டைப் வந்து மொத்தம் 5 இருக்குங்க. ஓகேவா, ஈஸி தான். இது வந்து தனியாகவே 2 மார்க்கில் கேட்பாங்க. ஓகேவா, டைப்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸ் அப்படின்னு 2 மார்க்கில் கேட்க சான்ஸ் இருக்குது. அப்படின்னா வந்து 2 மார்க் தான் கேட்பாங்க எனக்கு தெரிஞ்சு. ஏன்னா 5 மார்க்கில் கேட்டால் வந்து அவ்வளோக்கா பேஜ் போகாது இல்லையா. இப்போது இந்த IgA ஓகேவா, ஆல்ஃபா சொல்லுவாங்க, IgD ஓகேவா, E அப்புறம் G காமா எப்சிலான் அப்புறம் மியூ ஓகேவா, அதான் ஆல்ஃபான்னு A, டெல்டா D, எப்சிலான் B, E, காமா அப்புறம் மியூ ஓகேவா. இதுதான் வந்து டைப்ஸு. இப்போ வந்து இது வந்து நல்லா கவனிச்சிங்க, இதுக்கு வந்து ஒரு ஸ்ட்ரக்சரு, இது 3த்துக்கும் சேமாக இருக்கும் ஸ்ட்ரக்சரு, இதுக்கு வேறு ஸ்ட்ரக்சர் ஓகேவா. அப்போது வந்து இதில் வந்து ஸ்ட்ரக்சர், இதுக்கும் ஸ்ட்ரக்சர் இருக்குது. ஏன்னா ஸ்ட்ரக்சர்ஸ் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸ் தான் கேட்டிருக்காங்க, அதனால் இதுக்கும் ஸ்ட்ரக்சர்ஸ் போட்டு தான் ஆகணும். ஓகேவா. இப்போ ஏக்கு மட்டும் ஒரு ஸ்ட்ரக்சர் சொன்னேன் இல்லையா, அந்த ஏக்கு ஸ்ட்ரக்சர் வந்து இப்படி தான் நம்ம அங்கே முன்னாடி பார்த்தோம் இல்லையா, முன்னாடி அதாவது இதோ இதை வந்து இந்த ஸ்ட்ரக்சரே வந்து ரெண்டாக எடுத்துன்னு இப்படி சைடில் வந்து போட்டு வச்சிருவாங்க ரெண்டாக. ஓகேவா, இப்படி சைடில் போட்டு வைக்கிறது தான் வந்து ஏ செயின். ஓகேவா, அது நல்லா நான் சின்னதாக போட்டிருக்கேன். இது வந்து பார்த்திங்களா, இந்த சைடில் இருக்கிறது தான். இது மட்டும் இந்த ஏரியா மட்டும்தான் நம்ம அங்கே இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சர் வரைஞ்சிருந்தோம். இது மாதிரி 2 வந்து வரைஞ்சிட்டு நடுவில் ஒரு ஜே செயின், கீழே வந்து செகண்டரி காம்பவுண்ட் வந்து போட்டு ஓட்டணும்னா இதுதான் வந்து IgA ஸ்ட்ரக்சரு. இதுக்கு வந்து பேர் வந்து பார்த்தோம்னா டைமர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. அடுத்தது இந்த IgG, IgDE இது 3த்துக்கு சேம் ஸ்ட்ரக்சர் சொன்னோம் இல்லையா. நம்ம ஃபஸ்ட்டு பார்த்தோம் இல்லையா இம்யூனோகுளோபின் ஸ்ட்ரக்சருக்கு, அதே மாதிரி தான் இதுவும் இருக்கும். இது வந்து மோனோமர் சொல்லுவாங்க, ஏன்னா ஒன்றில் இருக்கு இல்லையா, அதனால். அடுத்தது வந்து IgMக்கு வந்து தனி, இது பேர்லேயே பென்டாமர். இதோட பேர் பென்டானன்னு இது 5ன்னு அர்த்தம் இல்லையா, அப்போ 5 இது இருக்கும். ஓகேவா, அதுதான் வந்து ஸ்ட்ரக்சர், ஈஸியாக ஞாபகம் வச்சுக்கலாம். அடுத்தது வந்து இருக்கிறதுல இந்த இம்யூனோகுளோபின் வந்து இம்யூனோகுளோபினில் இந்த IgG எல்லாம் வந்து எவ்வளோ ப்ரெசன்ட் ஆகிருக்கு. நம்ம பிளட் சீரமில் வந்து நம்ம பிளட்டில் வந்து எவ்வளோ இந்த 5 Igயில் வந்து டிஃப்ரெண்ட் ஆஃப் இம்யூனோகுளோபின்ஸில் எது எவ்வளோ அளவில் ப்ரெசென்ட் ஆகிருக்குன்னு பார்த்தோம்னா IgG தான் வந்து இருக்கிறதுலே உடம்புல அதிகமாக ப்ரெசென்ட் ஆகிருக்கிற இம்யூனோகுளோபின். அதுக்கடுத்தது IgA ஓகேவா 10 to 15, அதுக்கப்புறம் IgM 5 to 10%, அதுக்கப்புறம் வந்து IgD இந்த E ஓகேவா. இதில் முக்கியமான விஷயம் என்னென்னா இந்த IgE கண்டென்ட் வந்து நம்ம உடம்புல சப்போஸ் அதிகமாகிடுச்சு அப்படின்னா நமக்கு அலர்ஜி ரியாக்ஷன்ஸ் வந்து ப்ரொடியூஸ் ஆகிடும். இது வந்து நம்ம எங்கே பார்ப்போம் தெரியுமா, இதில் இந்த ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன் படிப்போம். ஓகேவா, அதில் டைப் 1, டைப் 2, டைப் 3, டைப் 4 4 டைப் இருக்கும் ஹைப்பர் சென்சிட்டிவிட்டி ரியாக்ஷன். அது நான் வீடியோ போடுறேன். அதில் வந்து இந்த IgE லெவல் அதிகமாகிடுச்சுன்னா அப்போது வந்து அலர்ஜி வந்து நம்ம உடம்புல வந்து காசு ஆகிடும். அதனால அதான் இதெல்லாம் சொல்லுவாங்க இல்லையா, அளவுக்கு மிஞ்சினா அமிர்தம் நஞ்சுனா, அதே கதை தான் இதுலேயும். எதுவுமே ஒரு லிமிட்டாக இருந்தால் தான் கரெக்ட், அதுக்கு மேலே போயிட்டால் பிரச்சனை தான் ஆகிடும். அது மாதிரி தான் இந்த அளவில் இருந்தால் தான் இது கரெக்டாக வந்து இம்யூனோகுளோபினுக்கு அதோட வேலையை வந்து செய்யும். இதுக்கு மேலேயும் போயிட்டாலோ இல்லை கம்மி போயிட்டாலோ வந்து பிரச்சனை தான். சரி, இந்த இம்யூனோகுளோபின்லாம் இவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லியாச்சு. இது எங்கெங்கெல்லாம் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த IgAன்றது வந்து சலைவா, அப்புறம் ஸ்வெட்டு, சலைவா, டியர்ஸ், நம்ம கண்ணீர்லேருந்து வர்றது, அது எல்லாத்துலேயுமே வந்து இது ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து IgD வந்து பீட்டா செல்ஸு, அப்புறம் IgE வந்து பார்த்தோம்னா மேஸ்ட் செல்லில் வந்து ப்ரெசென்ட் ஆகிருக்கும். ஓகேவா. அடுத்தது வந்து ரெண்டுமே லிம்ப் ஞாபகம் வச்சுங்க, ஈஸியாக இருக்கும். ரெண்டுமே லிம்பில் லாஸ்ட்டு 2 லிம்பில் ப்ரெசென்ட் ஆகிருக்கும். அப்புறம் இது மட்டும் IgG மட்டும் வந்து இண்டஸ்டைனில் ப்ரெசென்ட் ஆகிருக்கு ஞாபகம் வச்சுங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் வந்து இம்யூனோகுளோபின்ஸ். ஓகேவா ஸ்ட்ரக்சர். இது எழுதுனா போதும்.